ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 711வது நாமாவளியாக ஓம் யோகினே நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி யோகத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது இறைவன் பல சக்தி வடிவமாக இருக்கார். அதில் யோகியாக சிறந்த யோகியாக இருக்கக்கூடியவரும் குமார பரமேஸ்வரன். யோகம்னா பார்த்தோம் இணைதல்னு அர்த்தம். எது எதோட இணைகிறது அப்படின்னா, இந்த ஆத்மாவுக்கு எது ஆனந்தத்தை கொடுக்கும், எது நிலையான பேரானந்தத்தை கொடுக்கும், அதை உணர்ந்து ஞானத்தின் மூலமாக இந்த ஜீவன் சிவனை அடையக்கூடியது தான் சிவயோகம். இந்த சிவயோகத்தை கொடுக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அந்த சிவ யோகியாகவே இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணையிறது சிவயோகம். அதாவது நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருகும் வரை பரம சுகம் அப்படின்னுவர். அது மாதிரி அந்த சிவயோகத்தை அடையணும் ஒவ்வொரு உயிர்களும். அதுதான் இந்த ஜென்மா மானிட பிறப்பு எடுத்த நோக்கமே அதுதான். ஒவ்வொரு உயிர்களும் உயர்கதி அடைய வேண்டும். அந்த சிவயோகத்தை திருப்புகழ் அழகாக சொல்லுவார். 5 பூதமும் 6 சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் 50 விதமான லிபிகளும் வெகுரூப அண்டராதி சராச்சரமும் உயர் புண்டரீகனும் மேக நிறவனும் அந்திபோல் உருவானும் நிலவொடு வெயில் காலும் சந்திர சூரியர் தாமும் அசபையும் விந்து நாதமும் ஏக வடிவம் தன் ஸ்வரூபம் அதாக உறைவது சிவயோகம் அப்படின்வார். அப்படி இந்த சக்திகளை எல்லாம் உணர்ந்து அத்தனை சக்தியில் நம்முள்ள இருப்பதை உணர்ந்து அதோடு ஒன்றுபடுவது சிவயோகம் அப்படின்ற தத்துவத்தை சொல்லுவார். அப்பேற்பட்ட யோக வடிவமாக யோகத்தை உடையவராக குமார பரமேஸ்வரன் இருக்கார். அதை தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் யோகினே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.